സിഗ്നേച്ചർ 9ഉം സിഗ്നേച്ചർ 10ഉം அதை பத்தி നിങ്ങൾക്ക് എന്താ சொல்லுங்க? ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்னோட மென்டர் என்னோட மோட்டிவேட்டர் மிஸ்டர் அர்ஜுன் கேவி சார் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். ஸோ நான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனாக நான் திங்க் பண்ணுறது என்னோட ப்ரொமோஷன் கெப்பாசிட்டி. ஸோ நான் செஞ்ச ஸ்மார்ட் ஒர்க்கு என்னென்னா சிக்னேச்சர் 9ல் நல்லா ப்ரொமோட் பண்ணியாச்சு. பீப்புளை அவங்க நம்ம இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நமக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண ஜெயிச்சவங்களோ எந்த ரூட்டில் போகிறாங்களோ அந்த ரூட்டில் போனால் போதும், நம்ம இதை சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. இந்த நம்ம லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு நமக்கு நீட் தேவை, பிஇக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியால் வைப்ரண்டிவாக எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் மதி ஈஸியாக அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் சிக்னேச்சர் 9ல் நல்லா ப்ரொமோட் பண்ணியாச்சு. அதோடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா, எல்லாம் பெரிய லெவலில் க்ரோத் ஆயாச்சு. அந்த பெரிய லெவலில் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் 9ல் ஸ்டார் 500 வந்தவங்க ரூபியாக மாறியாச்சு. ஒருத்தங்க ரூபியாக க்ரியேட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய ஸ்டார் 500 வந்திருப்பாங்க, நிறைய ஸ்டார் 50 வந்திருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக 52 வீக்ஸ் நம்ம சிஸ்டத்தில் அடாப்ட் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்யூனாக ப்ராப்பராக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிஸ்டம் திருப்பி நமக்காக பணி செய்யும். சிக்னேச்சர் 9ல் நான் சிஸ்டத்துக்காக வேலை செஞ்சேன். சிக்னேச்சர் 10 சிஸ்டம் இப்போ எனக்கு வேலை செய்கிறதுனால ஐ ஹேவ் அ வெரி குட் ரிட்டைர்மெண்ட்.